இன்றைக்கி டே இப்படி தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. மார்னிங் எழுந்தோன்னே கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே குக்கிங் ஒர்க்குக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து நம்ம மட்டன் வந்து சுக்கா வறுவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது பட்டை மிளகாய் ஆட் பண்ணி இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. எப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுவும் இந்த வெயில் சீசனில் சூப்பராகவே இருக்கும் தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. ஆயில் விட்டு சோம்பு, உளுந்தம்பருப்பு, பட்டை இலை, வாசனை பொருட்கள், அதோட பட்டை மிளகாய் அதிகமாக சேர்த்துக்கோங்க. பொரிய விட்டுட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சமாக உப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவைக்கு தக்கன உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி கொண்டு வந்துடுங்க. இப்போ அதோட நம்ம வந்து மட்டன் பீசஸையும் ஆட் பண்ணிடுறோம். மட்டன் வந்து எப்போதுமே வாஷ் பண்ணும்போது 2 பாத்திரம் வச்சு ஒன்றில் வாஷ் பண்ணிவிட்டு இன்னொன்றில் சேஞ்ச் பண்ணி கொண்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள். ஏன்னா இதில் வந்து பட்டை மிளகாய் தான் நம்ம அதிகமாக சேர்க்கணும். செகண்ட் ஒன் வந்து பட்டை மிளகாய் வந்து அதிகமாக சேர்த்து சாப்பிட்றவங்களா இருந்தால் நல்லாவே இருக்கும். ஏன்னா நான் வந்து பட்டை மிளகாய் வச்சு தயிர் சாதத்துக்கே இது வச்சு சாப்பிடுவேன். ஏன்னா தயிர் சாதத்துக்கு வந்து இந்த பட்டை மிளகாய் கிரேவி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து நார்மலாக நமக்கு பட்டை மிளகாவே வச்சு சாப்பிடவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ நல்லா கிளறி கொண்டு வந்துடுங்க. தண்ணி பக்குவத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். ஏன்னா மட்டனில் உள்ள தண்ணி வந்து வந்துடும். அது போக தேவைக்கு தக்கன அமுங்கிற அளவுக்கு தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குக்கர் கவர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ சவுண்ட் கேட்டு நான் வந்து ஒரு 1/4 மணி நேரம் வரைக்கும் வச்சுருந்தேன். ஏன்னா மட்டன் வந்து நம்ம வந்து இஞ்சி சேர்க்கலை இல்லைங்களா. இஞ்சி சேர்த்தோம்னா சீக்கிரமாக வேக்காடு கொடுத்துரும். இஞ்சி சேர்க்காதனால நார்மலாக தான் நமக்கு வேக்காடு கொடுத்து வரும். இந்த வறுவலுக்கு வந்து நமக்கு இஞ்சி சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. இன்னொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிடுறேன். மட்டன் பீஸ் வந்து எந்த அளவுக்கு வேக்காடு கொடுத்துருக்குன்னு பார்த்துக்குங்க. வேக்காடு வந்து அரை பக்குவத்தில் இருந்துச்சுன்னா தண்ணியோட மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்படி இல்லாத சூழ்நிலைக்கு நல்லா வேக்காடு கொடுத்துருந்துச்சுன்னா 2 பாத்திரத்தில் தண்ணியை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணி கொதிக்க விட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம மட்டன் பீஸை ஆட் பண்ணி கொதிக்க விட்டு இந்த அளவுக்கு நல்லா கிளறி கொண்டு வந்துடுங்க. அப்போ வந்து உடையக்கூடிய தன்மை இருக்காது. ஸோ இப்போ வந்து நமக்கு மட்டன் சுக்கா ரெடி ஆயாச்சு. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சு அதில் வந்து ரவுண்ட் பண்ணி கொண்டு வந்துடுவோம். ஏன்னா நம்ம நார்மலாக எவ்வளோ கனத்த பாத்திரமா இருந்தாலும் அளவுகள் வந்து கூடுதலாக இருக்கும்போது நமக்கு வந்து ஒத்தையாக உதிரியாக வராது. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸில் தோசைக்கல்லில் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரவுண்ட் பண்ணி, அதாவது ஒத்தையாக உதிரியாக இந்த மாதிரி பக்குவத்தில் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு எப்போதுமே வந்து மட்டன் பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து குக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தோசைக்கல்லில் வந்து எடுத்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு தோசை கரண்டி, அதாவது தோசை திருப்பின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வச்சு திருப்பி விட்டு எடுத்துருக்கேன் பாருங்க. நல்லா உதிரி பக்குவத்தில் வந்துடும். இது வந்து தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுவும் இந்த ஊர்களுக்கெல்லாம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு போங்க. ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். அதனுடைய தன்மையும் நான் ஜூம் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.